எழுச்சி போல் புரட்சி செய், திருச்சி நோக்கி புறப்படு. காலம் மாறுது, காற்று மாறுது, களம் மாறுது தமிழா. வெறும் ஓட்டு போட நீ ஆள் இல்லை, உன் நாட்டை ஆள எழு தமிழா. பிப்ரவரி 21 நம் பெருமை பேசும் ஒரு நன்று. திருச்சி மண்ணில் சங்கமிப்போம், இனி திரும்பி பார்க்க செய்திடுவோம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, இது மண்ணை மீட்கும் ஒரு போர்க்காடு. மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, நம் மானம் காக்கும் ஒரு மகாநாடு. திருச்சிக்கு வா, மாற்றத்தை தா. ஊழல் அடக்கனை ஒழிக்கணும், நம் உரிமை நீளத்தை மீட்கணும். விவசாயியின் கண்ணீர் துடைக்கணும், நம் வீட்டு பிள்ளைகள் ஆளணும். சீமன் காட்டும் நேர்வழி, அது சிங்கத்தமிழன் வீரவழி. அஞ்சா நெஞ்சம் கொண்டு வா, அந்த அதிகார பீடம் வென்று வா. திருச்சிக்கு வா, மாற்றத்தை தா. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே. இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். தமிழ் இனத்தீரே, திருச்சிக்கு வாருங்கள். சீமான் அழைக்கின்றார், திரளாய் வாருங்கள். மாநாடு இது மாநாடு, மக்களின் மாநாடு. மாற்றங்களை விரும்புகிற தமிழ் மக்களின் மாநாடு. குடும்பத்தோடு வந்து கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். தமிழ் இனத்தீரே, திருச்சிக்கு வாருங்கள். சீமான் அழைக்கின்றார், திரளாய் வாருங்கள். புள்ளி வச்சு 15 பேர் வரும் கோயிலாட்டம். 25 பேர் போட்டாதான் தெரியும் படமா. அங்க இருந்து ஃபீல் பண்றாங்க. நம்ம ஃப்ளைட் வந்து பாப்போம்ல, அது மாதிரி இருக்கும் மேடை. அங்கிட்டு போகலாம் தான், அடிச்சுட்டு இருக்காங்க. சுரேஷனே வைக்கிறது இல்லை. 200 அடி எதுக்கு? என்ன 200 அடி நம்ம படம் போடுறது பாட்டு போடுறது தெரியாது. கும்மி அடிச்சாலும் கூட என்ன ஒரு ஓரத்தில் ஏதோ நின்று ஆடிக்கிட்டு இருக்கேன் மாதிரி. ரொம்ப லாங் 200 feet. இல்லை, நம்ம 234 பேர் இருக்கணும். அதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு முழுத்து என்ன அந்த திரை இருக்கட்டும், கொஞ்சம் இது பண்ணிட்டு பாடல் போடும்போதெல்லாம் பாதை அப்படி இப்படி வந்துட்டா கூட போதுங்களா? அது இருக்கட்டும். இந்த ஓரத்தில் கூடி இந்த பக்கத்தில் வச்சுருந்தோம், கட் பண்ணிக்கும். அதுக்காக பின்னிச்சு என்ன சொல்றது, 200 அடி மேல 6 பேர் நின்று ஆடினாங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாத்துக்கலாம். உட்காந்துக்கிறாங்களா? ஒரு ஆள் இங்கே நின்றுன்னா சென்டர் பாயிண்ட் இது.
இல்லை இது வரைக்கும் வந்துருவாங்க. இதுல இருந்து சேர் போட போகிறோம். கீழே ஒரு ரோடு இருக்குங்களா? இது வந்து பூமி என்ன பாட்டில் இருக்குப்பா. நிக்கிறேன்னு வச்சுக்க. வரேன். 16 அடி விட்டுறேன். சரி. இது எத்தனை அடி? இது 8 அடி, இது 16 அடி. அதுல இருந்து இது வரை 14. சரி. மேல ஒரு சேர், ஒரு சேர், ஒரு சேர். எல்இடி வெள்ளிக்கு வந்து 4 அடி கேட்டாங்களா, 8 அடி போட்டுட்டேன். ஒரு ரூபா மட்டும் கீழே வரும். அப்போ எல்இடி வந்து நீங்க நல்லா ஹைட் LED. இப்படி உட்கார வேற சேர் எடுத்துட்டு இங்க வரணும். சேர் இந்த அண்ணா என்ன இங்க கேளுங்க அண்ணா அண்ணா. ஆமா ஆமா ஆமா. இங்க இதுக்கு மேல தானே எல்இடி. என்ன அவரு சேர் எடுத்துட்டு சீக்கிரம் ஒரு சேர் எடுத்துறாப்பா. வாழணும். கீழே 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 உட்காரு. இன்னும் மேல காலியா தரணும். தலைக்கு மேல கிடையாது. ஏன்னா இது மறையாம மேல சப்ஜெக்ட் போட்டுக்கிறங்க. இல்ல போட்டு அதுக்கு மேல வைங்க. ஏன்னா இங்க இருக்கிறவர் வந்து இங்க இருக்கிறாரு. தொடங்கி இப்படி மேல போனாதான் அவன் பார்க்குறவனுக்கு கீழே வரைக்கும் கொண்டு வர முடியும். அது தேவையில்லை. இருந்தாலும் அந்த எல்இடிங்கிறது கீழே வந்து ஒரு பச்சையா நாங்கள் என்ன கொடுக்குறோமோ துணி அதே மாதிரி பச்சையா இங்கே ஒன்று அடிச்ச வேண்டியது. அதுக்கு மேல எல்இடி ஒரு 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 இது ஒரு இது ஒரு 2 அடிக்கு 3 அடிக்கு ஒரு ரெடி போட்டுறாங்க. என்ன போடுறீங்க? என்ன போடலாம்? இந்த இடத்துல ஒரு பச்சையா நாங்கள் கொடுக்குறோம். கீழே எல்லாம் பச்சை தான் கொடுக்குறோம். இதே மாதிரி பச்சையா இதுக்கு மேலே அதுல 2 அடி 3 அடி என்ன வரைஞ்சி கொடுத்துருப்பீங்க. 2 அடி போட்டுடலாம். 2 அடி ஒரு ஸ்டேஜ் உடனே போடலாம். நாளுக்கு இதுக்கு மேல ஒரு 4 அடி கட்டுறேன். 4 அடியா அது மேலே இந்த திரை வந்துடும். இங்க 4 அடி வரணும். 4 அடியில் 2 அடி 8 அடி போட்டுருக்காருண்ணா. 4 அடி எடுத்துக்கிறோம். 4 அடி கேட்டோம். எப்படி சேஃப்டிக்கு இருக்குன்னு போட்டாச்சு. நம்ம வேணாலும் உள்ள தண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மேலே சப்போர்ட் 20 அடிக்கு வரும். எடுத்து உறுதியா பண்ணுங்க. 4 அடி எடுத்துக்கிட்டு மேல பின்புல 4 அடி நமக்கு போதும்ல. எல்இடி எவ்வளவு வரும்? 4 அடி தான். சப்போர்ட் வருது இல்ல? அதுதான் வலுவா இருக்கும். ஆமா. பின்னாடி நிறுத்துறீங்க. ஆமா வலுவா சப்போர்ட் தான் போடும். அவ்வளவு கொடுங்க. சரிதான். கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. அது பண்ணிடுங்க. இந்த இடம் காலியா வருது. அழகா ஒரு துணியில போய் அழகா கீழே பார்டர் அப்படியே பிடிச்சிருவோம். மேட் பிரிண்ட் போட்ட வேண்டியதுதானே.
பிரிண்ட் போட்டு அப்படியே வச்சிருவாங்க. பச்சை பிரிண்ட் ஃபிக்ஸ்ல பிரிண்ட் சார். அப்படிதான் ஃபிக்ஸ்ல பண்ணுவாங்க. பிரிண்ட் போட்டு 200 ரூபாய்க்கு வச்சிருவாங்க. அவ்வளவு வச்சிருவாங்க. கிரீன் மேட் வந்துருக்குண்ணே. கிரீன் மேட் கூட கீழே அவ்வளவுதான். கார்பெட் இறக்கிறீங்களா? கார்பெட் கார்பெட் இறக்கிறீங்க. அப்படியே அப்படியே யூனிஃபார்மா இருக்கும் ஒரே கிரீன். சரி ரைட். அதான் சார். அதெல்லாம் பக்கம் வேற தாய் அது 230 தள்ளி வச்சு நல்ல துணி வச்சுருக்காங்க. கைப்பிடி துணி துணி போட்டு இந்த பிளாஸ்டிக் தெரியாம துணியை போட்டு துணி போட்டு பிக்சர் மாதிரி பிக்சர். கொடியில இறங்கினதெல்லாம் வச்சு சரி இறங்க விடாது எல்லாம் தூக்கி தூக்கி மேலே இங்க கட்டி விட்டுருக்காங்க. காற்று ஏன்னா திறந்த வழியா இருக்கனால காற்று தம்பி திறந்த வழியா இருக்கனால காற்று வீசிட்டே இருந்து வரனால எல்லாம் சரி பண்ணுங்க. இரவு கூட சரி பண்ணிட்டு இங்கே இறக்கி சரியா இதெல்லாம் எனக்கு விளக்குங்க. பார்க்கும்போது முல்லை பண்ண அது ஒரே அலைவரிசை. ஆமாம் இருக்கணும். அந்த 2 இடம் தான் சின்னதாக ஒரு மிஸ் ஆயிருக்கு. ஒரு அரை முன்னாடி வந்து பின்னாடி அது பண்ண சொல்லி கிழக்கு சரி பண்ணு அப்பப்போ சொல்லி வேணாம் எழுதி வச்சு டெஸ்ட் எடுத்தாச்சு. இந்த ரோ வந்து கொஞ்சம் நகர்த்தி தம்பி தான் பிடி விட்டான். தெளிவாக கேட்டுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரே அலைவரிசையாக இருக்கிறதுல இந்த இடத்துல ஒன்று முன்னாடி பின்னாடி அவனை கொஞ்சம் சரி பண்ணி கொடி அவுந்திருக்குது. ஒரே சுத்தினதெல்லாம் இது பண்ணிருக்கேன். ஒரே நேர் போட்டு அந்த கீழே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். இந்த பாருங்க சரி கொடி வந்து கீழே அவுந்துருக்குது. மாதிரி இல்லாமல் முனியில் வந்து இறுக்கமாக பண்ணிட்டு இருக்கேன்னா சரியா மாட்டேன். பார்த்துக்கேன் நல்லா பண்ணி கைப்பிடி கைப்பிடி சில்வரில் கைப்பிடியில் அதே சொல்லலை. என்ன மேட்டு கைப்பிடி சின்ன சின்ன தப்பு ஒரு 10 செம்ம வெறுமனையாக வைக்கிறேன். சைடு மாதிரி பேனர் மாதிரி உழவே தலை அங்கே இதில் சொல்லிங்களா இல்லையா சைடில் சொல்லுங்க அடைக்க வெறுமனை எதுக்கு போடுறாங்க? அந்த பக்கம் இதே மாதிரி இறங்குறது சின்ன சின்னத்தை வச்சு விடு. விவசாயம் சின்னத்தை வச்சாதான் நம்ம வெள்ளம் சைடில் வச்சிடலாம். சரி வச்சிருவோம். அந்த அச்சியை கூட அடிச்சு விட்டலாம். அடிக்கிறதா அடிக்கிறாங்க. அவ்வளோதான். எல்லாம் நுழைவாயில் அந்த எக்ஸிட் பூராமே சின்னதான் போடுறோம். 20 எக்ஸிட் புளியை விட இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அவன் இல்லைன்னா புளிக்கு எவனுக்கு தோறு கிடையாது. புளிக்க சொல்லுங்க எல்லாம் ஆடு மாடு போலாமே போனேன். வெயிட் பண்ணி கொண்டு படிச்சு போதா இந்த மாநாட்டு ஊருக்காரன்
பெருமை தானடா உன் ஊர்ல மாநாடுங்க. இல்லப்ப நான் நீங்க தைரியமா அது அம்மா கேட்டாங்களா செலவாகுமே அது வேற கட்சிக்கு சொன்னி அம்மாட்ட அது வேற கட்சிக்குமா. செந்தில்கிட்ட உண்டியில் எந்த நம்பான்னு அவன் ஒரு சின்ன கூட்டம் தானே கொடுத்துருப்பான். திருவள்ளூர் 10,000 உண்டு. 10 கோடிக்கு மேலே ஆயிடுச்சுலப்பா. என்ன என்னப்பா ஒரு வேளை சாப்பாடு இதுதான் ஓட்டு. நீ நல்லா பண்ண பார்த்து நீங்கள் கொஞ்சம் விளையுங்க தம்பி போகலாம் போங்க கீழே பார்த்து போங்க இப்படி பார்த்து போங்க போகலாம்